இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம காவேரி அமைதியாக இருந்துடவே கூடாது. விஜய்க்காக காவேரி கண்டிப்பாக முன் வந்து விஜய் எந்த தப்புமே செய்யலை, ரொம்பவே நல்லவர் அப்படின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. இதுக்கப்புறமும் காவேரி அம்மா ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டு பிரச்சனையை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவ்வளோதாங்க. விகா ஃபேன்ஸுக்கு காவேரி மேலே செம கோவம் தான் வரும். ஏன்னா விஜய் வந்து எவ்வளோ நல்லவர், இங்கே காவேரி குடும்பத்துக்காக எவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கிறான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். இதை கொஞ்சமாச்சும் நம்ம காவேரி யோசிச்சு இங்கே நம்ம விஜய்க்காக களத்தில் இறங்கணும். கண்டிப்பாக வந்து அது நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ வாங்க அப்கமிங் எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இப்போ ஒரு பக்கம் வந்து நம்ம காவேரி ரொம்பவே மும்மரமாக இருக்கிறாங்க. எப்படியாவது அப்பள பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணணும், அது மூலம் பணம் சம்பாதிக்கணும், சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே நம்ம காவேரி வந்து அந்த பொருட்காட்சியில் வந்து எப்படின்னாலும் ஸ்டால் போடணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டால் கிடைக்கல. இப்போ வந்து விஷயத்தை தெரிஞ்சு நம்ம விஜய் வந்து வெளியே போனவர் இங்கே நம்ம காவேரிக்காக ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாரு மறைமுகமாக. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரிக்குமே வந்து ஃபோன் கால் வருது, உங்களுக்கு வந்து ஸ்டால் வந்து இருக்குது, வந்து புக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியும் ரொம்பவே சந்தோஷமாக போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே நல்லபடியாக பொருட்காட்சியிலையுமே பார்த்திங்கன்னா நம்ம காவேரி ஸ்டால் போட்டு நல்லாவே அவங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் ஆகுது. அப்பளம் பிடிச்சி போய் நிறையா பேர் ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க காவேரிக்கு. இதனால் காவேரி மொத்த ஃபேமிலியும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க. உடனே சாரதாமா இருந்துக்கிட்டே காவேரி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு காவேரி, உன்னை நம்பி வந்து உனக்காக வாய்ப்பு கொடுத்தாங்க பார்த்தியா, ஸ்டால் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த சாரை ஒரு டைம் போயிட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு வந்துடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இங்கே நம்ம காவேரிக்கும் ஓகேவா தெரியுது. சரிம்மா, உண்மையாகவே நானும் அதுதான் நினச்சேன், போயிட்டு வந்து அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு வந்தால் கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஏன்னா இவ்வளோ ஆர்டர் கிடைக்கிறதுக்கு அவர் தானே காரணம். அவர் நம்மளை நம்பி ஒரு வாய்ப்பு கொடுத்தனால தான் வந்து இப்போது நம்ம கொஞ்சம் முன்னேறி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி அண்டு சாரதாம்மா அவரை பார்க்குறதுக்காக போகிறாங்க. ரொம்பவே நன்றிங்க சார், எங்களை நம்பி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எங்களை நம்பி நீங்கள் வந்து ஸ்டால் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்ததுக்கு நீங்கள் ரொம்பவே நல்லா இருக்கணும் அப்படின்னு வந்து இங்கே சாரதாமா இருந்து கூட சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து அந்த சாரா இருந்து கூட உண்மையை சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு நன்றி சொல்கிறத விட விஜய்னு அந்த தம்பிக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் தான் வந்து உங்களுக்கு ஸ்டால் கொடுக்கறதுக்கு ஒரு முக்கிய காரணமே. அவர் தான் பேசி எடுத்து சொல்லி என்னை வந்து ஒத்துக்க வச்சார் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு இங்கே நம்ம காவேரிக்கும் சாரதாமாவுக்கும் ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இதுக்கு பின்னாடியும் இவர் தான் இருக்கிறாரா, விஜய் வந்து நமக்கு தெரியாமல் நமக்கு எவ்வளோ நல்லது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்கே சாரதாமா இருந்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறாங்க. சரிங்க சார், உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியும் சாரதாமாவும் கிளம்புறாங்க வீட்டுக்கு. இங்கே சாரதாமா இருந்துக்கிட்டு காவேரி கிட்ட வந்து பேசுகிறாங்க. காவேரி, இப்போவும் சொல்கிறேன், உனக்கு வந்து அந்த தம்பியை வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீ தாராளமாக போ, நான் எதுவுமே தடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே காவேரி இருந்துக்கிட்டு சரிம்மா நீ விடு இந்த பேச்சை, பார்த்துக்கலாம், அது மெதுவாக பார்த்துக்கலாம், இப்போ இன்னும் எனக்கு நிறையா கடமை இருக்குது, இதை முடிச்சுட்டேன்னா நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே சொல்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு வராங்க நம்ம காவேரி அண்டு சாரதா 2 பேருமே. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாரு. எல்லா பிரச்சனையும் முடிய போகுது, காவேரியை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவோம், ஒரே வீட்டில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்திங்கன்னா இந்த ராகினி அண்டு பசுபதி வந்து ரொம்பவே பக்காவாக பிளான் போட்டாங்க. வெண்ணிலாவை வீட்டை விட்டு அனுப்பிச்சுட்டா கண்டிப்பாக காவேரி இந்த வீட்டுக்குள்ளே வந்து அதிகாரம் பண்ணுவா, அது எப்படினாலும் வந்து வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவோட மாமா வந்ததுமே பார்த்திங்கன்னா அவரை பார்த்து இந்த பசுபதி வந்து பேசுகிறாரு. இங்கே பாருங்கள், உங்கள் வெண்ணிலாவை வந்து நீங்கள் கூட்டு போயிடக்கூடாது, அப்படி கூட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் பொண்ணு வாழ்க்கையே நாசமாக போயிடும். ஏன்னா அந்த விஜயை நீங்கள் நல்லவன் நினச்சிட்டு இருக்கிறீங்களா, வெண்ணிலாவுக்கு ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்றிருக்கிறான், இப்போ வந்து வெண்ணிலாவை நம்ப வச்சு ஏமாற்றி வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறான், இது என்ன ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 1க்கு 2 என்னென்னமோ சொல்லி ஏற்றி விட்டு இருக்கிறாரு. ரொம்பவே நல்லவராக இருந்த வெண்ணிலா மாமா இந்த பசுபதி பேச்சை கேட்டு அவருமே பார்த்திங்கன்னா அப்படியே மனசு மாறிட்டார். என்ன சொல்கிறீங்க, என்கிட்ட அந்த தம்பி ரொம்பவே நல்லவராக தான் வந்து பேசினார், எல்லாமே வந்து சொன்னார், சரி சொன்னதுக்கு நியாயமாக இருந்தனால நானும் வந்து வெண்ணிலாவை கூட்டு போகலான்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த தம்பி எல்லாமே பிளான் பண்ணி பண்ணியிருப்பார் போல், ரொம்பவே வந்து கேவலமான ஒரு ஆளாக இருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், தெரியும், அவங்க சொந்தக்காரங்க தான் நாங்கள்லாம், அந்த பையன் நல்லாவே ஏமாற்றிட்டான் அந்த பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி இருந்துகிட்டு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ண முடியும்,
தெரியும். எனக்கு அந்தளவுக்கு பேக்ரவுண்ட்லாம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் அங்கே வீட்டுக்கு மட்டும் போங்க. நம்ம வெண்ணிலாவை கூப்பிட்டு வீட்டை விட்டு வெளியே வாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அங்கே ப்ரெஸ்காரங்க எல்லாத்தையும் நான் வர சொல்லிடுவேன். உங்கள் பொண்ணுக்கு என்ன அநியாயம் நடந்துச்சோ அதை வந்து நீங்கள் மீடியாவில் சொல்லுங்கள். கண்டிப்பாக மீடியாவுக்கு வந்து விஷயம் போனால் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். உங்கள் பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி வந்து ஒரு நல்ல பிளான் போட்டு கொடுக்குறாரு. இங்கே வெண்ணிலாவோட மாமாவுக்கு இது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு தெரியுது. சரி நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகிறாங்க வெண்ணிலாவை கூப்பிட்றதுக்காக வீட்டுக்கு. இங்கே வெண்ணிலா அவங்க மாமாவை பார்த்ததுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. 2 பேருமே பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி நல்லா விசாரிச்சுக்கிறாங்க. இங்கே விஜய் ரொம்பவே தப்பாக நினச்சிக்கிட்டாரு. வெண்ணிலாவோட மாமா வெண்ணிலாவை கூட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இங்கே வெண்ணிலாவோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வராரு. இந்தாங்க இதான் வெண்ணிலாவோட திங்ஸு எல்லாத்தையும் வந்து நான் வெளியே வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. எதுக்குப்பா இதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக வர மாதிரி வந்து வெண்ணிலாவோட மாமா பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு விஜய்க்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இங்கே ஒரு பக்கம் வெண்ணிலா இருந்துக்கிட்டு நான் போக மாட்டேன், நான் விஜய் விட்டு போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. உடனே வெண்ணிலாவோட மாமா இருந்துக்கிட்டு நீ எங்கேயும் போக வேணாமா, இங்கேயே இரு, அதுக்காக தான் நான் மாமா வந்திருக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீ வெளியே வாயும் கூட அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வராரு. நீங்களும் வாங்க, நீங்கள் மட்டும் வந்து எதுக்கு இங்கே இருக்கிறீங்க, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். என்ன யாருமே கேட்குறதுக்கு இல்லைன்னு நினச்சிங்களா, வெண்ணிலாவை ஏமாற்றலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பேசிகிட்டு இருக்கிறாரு வெண்ணிலாவோட மாமா. எங்கள் தாத்தா பாட்டிக்கு ஒன்றுமே புரியலை. என்ன விஜய் என்ன பேசிகிட்டு இருக்கிறாரு, நீ அவர் வந்து வெண்ணிலாவை கூட்டு போகிறதுக்கு தானே வரான்னு சொன்னேன், இப்போ என்னமோ சம்மந்தம் இல்லாமல் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சம்மந்தம் இல்லாமலாம் பேசலை, சம்மந்தத்தோடு தான் பேசுகிறேன். வெண்ணிலாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி இப்போது வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி உங்கள் பேரை வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்கிறாரு, இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. கேட்குறாங்க. இங்கே ஒன்றுமே பற்றி புரியலை. விஜய்க்கு அப்படியே தூக்கி வாரி போடுறது, என்ன இப்படிலாம் பேசுகிறாரு, நம்ம எல்லாத்தையுமே சொல்லி ஆனால் புரிய வச்சு தானே கூப்பிட்டு வந்தோம், அப்போல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே குழம்பி போயிருக்கிறாரு. அதே மாதிரி தான் தாத்தா பாட்டி எவ்வளவோ எடுத்து சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் வெண்ணிலாவோட மாமா வந்து கேட்குற மாதிரி இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ப்ரெஸ்காரங்க வந்து அப்படியே காராக வந்து இறங்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் வந்து வெளியே போகிறாங்க. இங்கே தாத்தா பாட்டி எல்லாருமே வந்து வெளியே போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ரெஸ்காரங்க வந்து அடுத்தடுத்து கேள்விகள் கேட்குறாங்க. இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி இந்த விஜய் தம்பி வந்து எங்கள் அக்கா பொண்ணை வந்து ஏமாத்திருச்சு, நம்பிக்கை கொடுத்து ஏமாத்திருச்சு, மோசம் பண்ணிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேலே ரொம்பவே அடுக்கடுக்கான ஒரு கெட்ட பழியெல்லாம் சுமத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே வெண்ணிலாவுமே பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணீர் விட்டு கதற மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. ஆமாம், எங்களுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, என்னோட புருஷன் தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு விஜய்கிட்ட தான் கேள்வி கேட்குறதுக்காக ப்ரெஸ்காரங்க போகிறாங்க. விஜய்க்கு இதில் சுத்தமாக விருப்பமே கிடையாது. விஜய் ரொம்பவே திட்டி விடுறாரு. எப்படி நீங்கள் ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கேவலமான கேள்விகள்லாம் கேட்குறாங்க. இதனால நம்ம விஜய் டென்ஷன் ஆகிட்டு நான்லாம் வந்து யாரையும் கல்யாணம் பண்ணல, நான் ஒரே ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணேன், என்னோட பொண்டாட்டி காவேரி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே எல்லோரும் முன்னாடியுமே வந்து சொல்லிடுறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கே நடக்கிறது எல்லாமே வந்து நியூஸ் சேனலில் வந்து டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா தற்செயலாக இங்கே காவேரி வீட்டில் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க நர்மதா. அப்போ வந்து சேனல்லாம் மாற்றிட்டு இருக்கும்போது இங்கே விஜய் ஃபோட்டோ வந்து வருது. உடனே மாமா டிவியில் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா கத்துறாங்க. அப்புறம் எல்லாருமே பார்க்குறாங்க. பார்க்கும்போது தான் நம்ம விஜய் பேசுகிறது எல்லாருமே கேட்குறாங்க. ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி அப்படியே ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசுடைஞ்சு போயிடுறாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு தானே சொன்னார், இது என்ன புது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க வந்து நம்ம விஜயை ரொம்பவே நம்புகிறாங்க. விஜய் இப்படிப்பட்டவர் இல்லைன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். இந்த பிரச்சனையை எப்படி விஜய் வந்து சரி பண்ண போகிறான்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி ரொம்பவே யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஆளாளுக்கு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சாந்தியம்மா ஒன்று சொல்ல, இங்கே சாரதாம்மா ஒன்று சொல்ல, இதனால் காவேரி ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்கே விஜயை பற்றி யாருமே தப்பாக பேசக்கூடாது, அவரை பற்றி பேசுகிறதுக்கு யாருக்குமே உரிமை இல்லை, அவரை பற்றி எனக்கு தெரியும், உங்களுக்கு அவரை பற்றி என்ன தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. உடனே சாந்தியம்மா இருந்துக்கிட்டு அதான் அந்த பொண்ணு சொல்கிறாள், அந்த பொண்ணு தான் எத்தனையோ வருஷமாக அந்த பையன் கூட பழகிருக்கிறான், அப்புறம் எப்படி அந்த பொண்ணு வந்து சும்மா சொல்லுவாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆமாம், சும்மா தான் அந்த பொண்ணு சொல்லுது, அவர் மேலே உள்ள அந்த காதல்னால தான் இப்படிலாம் அந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு. ஆனால் அவர் சொன்னது என்ன, காவேரி தான் தன் பொண்டாட்டின்னு சொல்லியிருக்கிறாரு, இதுக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்க
சொல்கிறீங்க? அவர் எனக்கானவர் மட்டும்தான், அவர் என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க. இவ்வளோ பேச்சு பேசுகிறியே, போயிட்டு வந்து அதை எல்லார் முன்னாடியும் நீ வந்து அந்த தம்பி மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாந்தியமாக இருந்துக்கிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காவேரிக்கும் அதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே மனசுக்கு தோணிருச்சு. இன்னொரு பக்கம் சாரதாமாவை காவேரி அப்படி தயக்கத்தோடு பார்க்குறாங்க. என்ன பண்ணுதுன்னே தெரியாமல் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிவிட்டு இங்கே சாரதாமா இருந்துக்கிட்டு போ காவேரி, போனால் தான் அங்கே நடக்கிற எல்லா பிரச்சனையும் முடிவுக்க போகிறோம். உனக்கு தெரியும்ல விஜய் எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு, நீ போயிட்டு சொல்லு, உண்மையை சொல்லு அப்படின்னு வந்து இங்கே நம்ம காவேரியை சந்தோஷமாக நம்ம சாரதா மருந்துக்கிட்ட அனுப்பிச்சி விட்றாங்க. இதில் ரொம்பவே தைரியமாக வந்து காவேரி வந்து கிளம்புறாங்க. போயிட்டு அங்கே எல்லாருக்கிட்டேயுமே பார்த்திங்கன்னா எல்லார் முன்னாடியுமே வந்து விஜய் எப்படிப்பட்டவர், விஜய் ஒன்றும் அந்த வெண்ணிலாவை ஏமாற்றலை, அந்த பொண்ணுக்கு சுயநினைவு இல்லாத போது கூட அந்த பொண்ணை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டாரு, இத்தனைக்கும் எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனாலுமே வந்து என்னை விட அவருக்கு வந்து அந்த பொண்ணை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எண்ணம் இருந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னெல்லாம் நம்ம விஜய் பக்கம் நல்ல நியாயம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம காவேரி வந்து எடுத்து சொல்கிறாங்க. இங்கே ப்ரெஸ் மீட் வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சுக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு விஜயுமே தம் பக்கம் என்னெல்லாம் நியாயம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி வெண்ணிலா இறந்துட்டான்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணேன், அவளை நான் எவ்வளவோ எந்தெந்த இடத்துலையோ தேடி பார்த்தேன், கிடைக்கல, அதுக்கப்புறம் தான் வந்து நான் என் லைஃப்குள்ளேயே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்காரங்களுக்கு நம்ம விஜய் காவேரி பக்கம்தான் நியாயம் இருக்கிறதா தெரியுது. அதுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்திங்கன்னா நியூஸை சொல்லிடுறாங்க. இங்கே வெண்ணிலா வந்து பார்த்திங்கன்னா பொய் புகார் தான் வந்து விஜய் மேலே கொடுத்துருக்குறாரு, இது முழுக்க முழுக்க வந்து அவங்க சொன்ன பொய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறிவிச்சிடறாங்க. இதுக்கப்புறம் விஜய் நம்ம காவேரி ரொம்பவே சந்தோஷமாக ஒன்று சேர போகிறாங்க. இந்த மாதிரி ஸ்டோரி போச்சுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.